Good morning students, class 11th standard, subject economics, unit 3, production analysis. Okay, உற்பத்தி பகுப்பாய்வு இந்த lesson உடைய name. Okay, let us see the definition. Production is any activity diverted to the satisfaction of other people's wants through exchange. Okay, who told this definition? J.R. Hicks. Okay. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பாருங்க. உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா, ஒரு ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி எப்படி டைவர்ட் ஆகுது, யாருக்காக டைவர்ட் ஆகுது அப்படின்னா மனிதர்கள். ஓகே, மனிதர்களுடைய அதாவது விருப்பத்தை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன். இது சொன்னது யார் அப்படின்னா J.R. Hicks. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் let us see the introduction. Production is a process of using various material and immaterial inputs in order to make output for consumption. Production process creates economic well-being. The satisfaction of needs originates from the output. Production is the result of cooperation of four factors of production, that is land, laborer, capital and organization. In economics, production refers to the creation or addition of value. It simply transforms the input into output. Okay, இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் யூசிங் வேரியஸ் மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் அவுட்புட் ஃபார் கன்சப்ஷன். அதாவது பொருள்களை உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பலவிதமான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்றோம். ஓகேவா, அந்த பலவிதமான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், கன்சியூம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம். ஓகேவா, உற்பத்தி பண்ண எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ண கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், கன்சியூம் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ பலவிதமான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கன்சியூம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த ப்ரொடக்ஷனை நம்ம வந்து உற்பத்தி பண்றதுக்கு மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் வந்து தேவைப்படுது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ். ஓகேவா, டெஃபினட்டா என்ன தேவைப்படுது, லேண்டு, லேபர், ஆர்கனைசேஷன் அண்ட் லேபரர். இவங்க 4 பேர் கண்டிப்பா ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ். ஓகேவா, அது லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இவங்க எல்லாமே சேர்ந்து இவங்களுடைய எல்லாருடைய இன்புட் கொடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இவங்க எல்லாருடைய இந்த 4 பேருடைய இன்புட்டும் இருக்கணும். இவங்களுடைய 4 பேருடைய இன்புட்டு சேர்ந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவுட்புட் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ரிசோர்சஸ் யூஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ். There are 4 types: land, laborer, capital and organization or enterprise. Here land represent natural resources such as soil, mineral deposits, seas, rivers, natural forests, fisheries, etc. Laborer represents human resources. Together these 2 factors are called the primary factors of production. These 2 factors produce some units of goods for the purpose of consumption, and as consumption of these goods take place, there is the possibility of some of these goods getting left over. Thus saving is production minus consumption. This saved amount is called as capital, which serves as investment in the production process. Also organization or enterprise is the special form of labor. The third and fourth factors are called secondary factors of production. These 4 factors depend on each other. They have a coordinated impact on production of goods and services. Okay, features of production. உற்பத்தியினுடைய காரணி, அதனுடைய இயல்புல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸை யூஸ் பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி பண்றது. அதாவது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட என்ன அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணிகள் மூலம் பொருட்களை வந்து உற்பத்தி பண்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், ரிசோர்சஸ், அந்த வளங்களை பயன்படுத்தி பொருள்களை உற்பத்தி பண்ணி அதை எங்க கொண்டு போறோம், மார்க்கெட், கமாடிட்டிஸ்க்கு கொண்டு போறோம். இதுதான் என்ன, இது வந்து இதுக்கு என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஒரு உற்பத்தி பண்ணி வர்றதுக்கு முக்கியமான 4 காரணிகள் வந்து தேவைப்படுது. அதான் என்னன்னு சொல்றோம், ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாத்தீங்களா 2 டைப்ஸா வந்து டிவைட் ஆகுது. என்னென்ன ஃபேக்டர், பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் secondary factors of production. The primary factors of
ப்ரொடக்ஷன்ல எதெல்லாம் இன்க்ளூடிங் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, லேண்ட் அண்ட் லேபரர். இந்த லேண்டும் லேபரும் பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், முதன்மை நிலை உற்பத்தியாளர்களா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. யாரு? லேண்ட் அண்ட் லேபர் அப்படின்னு சொல்றோம். இந்த செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யாரு அப்படின்னா கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் என்னவா இருக்கு அப்படின்னா செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் லேண்ட். லேண்ட் அப்படின்னா என்னன்னா, லேண்ட் ரெப்ரசன்ட்ஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ். லேண்ட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நேச்சுரல் ரிசோர்சஸ் such as soil, mineral deposit, seas, river, natural forest, fisheries. இது வந்து இயற்கையா அமைந்த எல்லாமே இது வந்து எதுல இன்க்ளூடிங் ஆயிடுது அப்படின்னா லேண்ட்ல இன்க்ளூடிங் ஆயிடுது. லேபரர் மீன்ஸ் ஹியூமன் ரிசோர்சஸ். லேபரர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அவங்க வந்து உழைப்பு. ஓகே, உழைப்பு என்பதுதான் என்ன சொல்றோம் வந்து மனித பலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்போ லேண்டும் லேபரரும் என்னவா இருக்கு அப்படின்னா பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா இருக்கு. ஓகே, இப்போ செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் என்னத்துக்காக வராங்க அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே இந்த செகண்டரி ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஃபைனலாக என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த பொருளை வந்து கன்சியூம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா இப்போ கேபிட்டல் மூலதனம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு என்டர்பிரைஸுமே ரன் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ். ஓகே, கேபிட்டல் இருக்கு, அது நடத்தக்கூடிய யார் வேணும்? ஆர்கனைசர்ஸ் கண்டிப்பாக வேணும். என்டர்பிரனர் தொழில் முனைவோரும் கண்டிப்பாக வந்து தேவை. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுறாங்க? பிரைமரி ஃபேக்டர்ஸ். அதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுறாங்க? செகண்டரி ஃபேக்டர்ஸ் தான் ஆயிடுறாங்க. ஓகேவா? இப்போ இவங்க தான் இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லெசன்ல ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன பண்ண ஒவ்வொரு செக்டார்ஸ் பை செக்டார்ஸ் தான் இந்த லெசனை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேண்ட். நிலம்னா என்ன, எது எல்லாமே அந்த லேண்ட்ல வந்து இன்க்ளூடிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். In ordinary sense, land refers to the soil or the surface of the earth or ground. But in economics, land means all gift of nature owned and controlled by human beings which yield an income. Land is the original sources of all material wealth. The economic prosperity of a country depends on the richness of her natural resources. The quantity of agriculture wealth are determined by the nature of soil, climate and rainfall. The agricultural product are the basics of trade and industry. Industry survives on the availability of coal mines or waterfall for electricity production. Hence, all aspects of economic like agriculture, trade and industry are generally influenced by natural resources which are called as land in economics. ஓகே, லேண்ட் அப்படின்னா தமிழ் மீனிங் என்ன சொல்லுவோம்? நம்ம நிலம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? பொதுவாக நம்ம நிலம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? மண் அல்லது என்ன சொல்லுவோம்? அந்த எர்த்துடைய சர்ஃபேஸ், பூமியினுடைய சர்ஃபேஸினுடைய மேல்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் ஆனால் இங்கே எக்கனாமிக்ஸ்ல லேண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து நேச்சர் கொடுத்த ஒரு நன்கொடை அப்படின்னு சொல்றாங்க. நேச்சர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இந்த லேண்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணியினுடைய பிரைமரியா நம்ம இதை என்ன பண்றோம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து என்னதுன்னா எல்லா செல்வங்களையும் எது உள்ளடக்கி இருக்கு? இந்த லேண்ட் அப்படிங்கிறது எல்லா விதமான இயற்கை செல்வங்களையும் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், உள்ளடக்கி இருக்கு. அப்ப ஒரு நாட்டினுடைய இயற்கை வளம், ஒரு நாட்டினுடைய அது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மையை பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய இயற்கை வளமே அமைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ தட் எப்படி நம்ம சொல்றோம், போய் நம்ம இப்போ ஆப்பிரிக்காவை என்ன சொல்றோம், அது ஒரு டார்க் கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபுல்லா எப்படி இருக்கு? மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து எப்படி ஆக்குபை பண்ணியிருக்கு? டெசர்ட்டால ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ அது வந்து அந்த இடத்துல எதுவுமே என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது, வேலை செய்யாது. ஓகே, மீதி இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ் ஃபுல்லா எப்படி கவர் ஆயிருக்கு? ஃபாரஸ்டால கவர் ஆயிருக்கு. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது. அப்போ அதனால இப்போ என்ன சொல்றோம், அதுதான் இப்போ நம்ம என்ன சொன்னோம், லேண்ட் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அடுத்து எதையெல்லாம் இதனுடைய ஃபேக்டர்ஸா எதெல்லாம் இருக்கு பாருங்க. அதாவது கிளைமேட்டு,
அந்த சாயிலுடைய தன்மை அது எப்படி இருக்கு அது எல்லாம், அப்புறம் ரெயின்ஃபால், இது மூணையும் பொறுத்து தான் ஒரு லேண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அமைஞ்சிருக்கு. இது மூணு நல்லா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் அந்த இடத்துல எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டார் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரியல்ஸ் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு பிரைமரி ஃபேக்டர்ஸா வந்து இருந்துட்டு இருக்கு. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்ன நம்ம எதை சொல்றோம் வந்து லேண்டை வந்து நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். ஓகேவா, நிலத்தினுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, லேண்ட் இஸ் எ பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் இஸ் எ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். Land is the free gift of nature. Land has no cost of production. Land is fixed in supply. It is inelastic in supply. Land is permanent. Land is immovable. Land is a heterogeneous as it differs in fertility. Land has alternative uses. Land is subject to law of diminishing returns. Okay, நிலத்தினுடைய சிறப்பு இயல்புகள் பார்க்கலாம். Land is a primary factor of production. நிலம் அப்படிங்கிறது என்ன சொன்னோம் நம்ம, பிரைமரி ஃபேக்டர், முதன்மை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு காரணியா செயல்பட்டு இருக்கு. லேண்ட் இஸ் எ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயலற்ற உற்பத்தி ஒரு காரணி. லேண்ட் இஸ் எ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நிலம் அப்படிங்கிறது என்ன, இயற்கை நமக்கு கொடுத்திருக்க ஒரு நன்கொடை, அது ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். லேண்ட் ஹேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நிலத்திற்கு என்ன கிடையாதுப்பா, உற்பத்தி செலவு இல்லை. ஓகே, நிலத்தில் நம்ம லேண்ட் வாங்குறோம் செய்கிறோம் அப்படிங்கிறது வரை அது நம்மளுடையது, எனக்கே உரிமையானதுங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குறோம். ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. லேண்ட் ஹேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் இஸ் ஃபிக்ஸட் இன் சப்ளை. இட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. அதாவது நிலத்தினுடைய அளிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா மாறாதது, அதே மாதிரி நெகிழ்ச்சியற்றது. அதுதான் ஃபிக்ஸட் இன் சப்ளை. லேண்ட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. லேண்ட் இஸ் பர்மனன்ட். நிலம் வந்து ஒரு நிலையானது, ஒரு அழிவற்ற ஒரு செல்வம். நிலம் என்னைக்காவது அழிஞ்சிருக்கா, அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை. லேண்ட் இஸ் இம்மூவபிள். அப்படின்னு என்ன பண்ண, நிலம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. லேண்ட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் as it differs in fertility. நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பலவிதமான ஒரு பயன்பாடுகளை கொண்டது. ஓகே, லேண்ட் ஹேஸ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். லேண்டை யூஸ் பண்ணி என்ன பண்றோம், அதனுடைய செழுமையினை பொறுத்து நம்ம என்ன சொல்றோம், பல வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். அதாவது நிலத்தினுடைய பயன்பாடு என்ன சொல்ற, லா ஆஃப் டிமினிஷிங், குறைந்த செல் விளைவு. நம்ம செகண்ட் லெசன்ல பார்த்தோம் இல்லையா, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றது. குறைந்த செல் விளைவு விகித விதியை வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அடிப்படையா இட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இதுதான் லேண்டினுடைய கேரக்டர். ஓகே, ஐ ரிப்பீட், லேண்ட் இஸ் எ primary factor of production. Land is a passive factor of production. Land is the free gift of nature. Land has no cost of production. Land is fixed in supply. It is inelastic in supply. Land is permanent. Land is immovable. Land is heterogeneous as it differs in fertility. Land has alternative uses. Land is subject to law of diminishing returns. Okay, இப்போ லேண்ட் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் லேபரர். ஓகே, லேபரர் அப்படின்னா என்னது, உழைப்பு. லேபரர் இஸ் த ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன் காமன் parlance, லேபர் மீன்ஸ் மேனுவல் லேபர் ஆர் unskilled work. But in economics, the term labor has a wider meaning. It refers to any work undertaken for securing an income or reward. Such work may be manual or intellectual. For example, the work done by an agricultural worker or a cook or rickshaw puller or a mason is manual. The work of a doctor or teacher or an engineer is intellectual. In short, labor in economics refers to any type of work performed by a laborer for earning an income. According to Marshall, labor represents services provided by the factor labor which helps in yielding an income to the owner of the labor power. Okay, next என்னன்னு பார்த்தோம், லேபர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, உழைப்பு அப்படிங்கிற செயல் வந்து என்ன சொன்னா ஒரு உற்பத்தி உடைய காரணி தான் இதுவுமே. ஓகேவா, சாதாரணமா இந்த லேபர் அப்படிங்கறத என்ன சொல்றோம் அப்படின்னா உடல் உழைப்பு. அது ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா உடல் உழைப்பு, இன்னொன்று வந்து திறமை சாரா ஒரு உழைப்பு, அது அன்ஸ்கில்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா, இது எப்படின்னா ஒரு வருமானத்தையோ ஒரு
வெகுமதியை எதிர்பார்த்து செய்யும் எல்லா வேலைகளுமே என்ன சொல்றோம் அப்படின்னா லேபர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா வேலை வந்து சும்மா செய்ய முடியாது இல்லையா? அதுக்கு உண்டான ரிவார்ட்னா என்ன அர்த்தம்? வருமானம். நமக்கு கண்டிப்பா வந்து பணம் வந்து நமக்கு கிடைக்கணும், ஒரு வெகுமதி. இந்த மாதிரி ஏதாவது நமக்கு கிடைச்சாதான், அது கிடைச்சு அது மூலமா நம்ம ஃபேமிலியை ரன் பண்றோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லேபர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த வேலை நம்மளுடைய உடல் உழைப்போ இல்லை நம்மளுடைய அறிவியலை பயன்படுத்தியோ இல்லை நம்மளுடைய அதாவது இன்டலெக்சுவல் சொல்ற அறிவு, ஓகேவா? அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரு சொல்ற? விவசாயி, சமையல்காரங்க, ரிக்ஷா செய்யறவங்க, மேசன், இவங்க எல்லாமே எதை வந்து அவங்களுடைய உடல் உழைப்பு தான். ஓகேவா? அவங்களுடைய உடல் உழைப்பை தான் என்ன பண்றாங்க, அதிகமா பயன்படுத்தி அந்த பர்டிகுலர் ஜாபை வந்து செய்யறாங்க. ஆனா அதுவே டாக்டர், இன்ஜினியர், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் பாருங்க எதை யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய ஸ்கில், அறிவை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அப்போ அறிவை பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க, உழைக்கிறாங்க. அப்போ இது என்ன, அப்போ நம்ம என்ன சொல்றோம், இது 2 டைப்ஸா பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ எப்படி 2 டைப்ஸா பிரிச்சிருக்கிறோம்? ஒன்று வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம், அவங்களுடைய உடல் உழைப்பை வந்து பயன்படுத்தி என்ன பண்றாங்க, ஒரு ஒர்க் பண்றது. இன்னொன்று வந்து அதாவது என்ன சொல்றோம், ஒரு மேனுவல் லேபர் ஆர் அன்ஸ்கில்டு. மேனுவல்னா அவங்களுடைய உடல் உழைப்பை பயன்படுத்தி வேலை செய்யறது. இன்னொன்று அவங்களுடைய அங்க வந்து என்ன அர்த்தம், அவங்களுக்கு வந்து அன்ஸ்கில், அறிவு வந்து தேவையில்லை. அவங்களுக்கு வந்து என்னது, உடல் பலம் தான். அந்த பலத்தை பயன்படுத்தி வேலை செஞ்சு அதுக்கு உண்டான ரிவார்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அதன் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். சுருக்கமா இது எக்கனாமிக்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, லேபர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வருமானம், நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கணும். அந்த இன்கம் கிடைக்கிறதுக்காக நாம செய்யக்கூடிய செயல்கள் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல லேபர் அப்படின்னு நாம சொல்றோம். ஓகேவா? அதுவே மார்ஷலுடைய டெஃபினேஷன் பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. அக்கார்டிங் டு மார்ஷல், லேபர் ரெப்ரசன்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த factor labor which helps in yielding an income to the owner of the labor power. மார்ஷலுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிறது என்னன்னா உற்பத்தி காரணியான உழைப்பாளர் வருமானம் ஈட்டுவதற்காக என்ன பண்றாங்க, தன்னுடைய உழைப்பு சக்தியை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இதுதான் மார்ஷலுடைய டெஃபினேஷன். ஓகே, so Marshall, according to Marshall, labor represent services provided by the factor labor which helps in yielding an income to the owner of the labor power. Okay, next இதனுடைய characters. Labor is the animate factor of production. Labor is an active factor of production. Labor implies several types. It may be manual, farmer or intellectual, teacher, lawyer, etc. Labor is perceivable. Labor is inseparable from the laborer. Labor is less mobile between places and occupation. Labor is a means as well as an end. It is both the causes of production and consumer of the product. Labor units are heterogeneous. Labor differs in ability. Labor supply determines its reward. With labor has weak bargaining power. Okay, இப்போ இவங்களுடைய லேபரருடைய சிறப்பு இயல்பு, உழைப்பினுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட், லேபர் இஸ் த அனிமேட்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். உழைப்பு அப்படிங்கிறது என்ன, இடம்பெயரக்கூடியது. கண்டிப்பாக இப்போ லேண்ட் வந்து என்ன சொன்னோம், அது வந்து இடம் பெயராது, அதே இடத்துல தான் இருக்குன்னு சொன்னோம். லேண்ட் எங்கேயுமே போகாது, இம்மூவபிள், நம்ம தான் வந்து போகணும். ஆனால் உழைப்பு அப்படிங்கிறது என்னது, நம்ம வந்து இடம் பெயர்ந்து தான் ஆகணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுவோம், வேலைக்கு நம்ம வந்து போக தான் செய்வோம். அப்போ லேபர் இஸ் த அனிமேட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ லேபர் இஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர், அது பாசிவ் ஃபேக்டர். லேண்ட் வந்து என்னவா இருந்தது, பாசிவ் ஃபேக்டர். இங்கே வந்து என்னவா இருக்கு, ஆக்டிவ் ஃபேக்டராக இருக்கு. அதாவது செயல் உற்பத்தியை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரணியா இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா செயல்படுது. தேர்ட் ஒன், லேபர் இம்ப்ளைஸ் செவரல் டைப்ஸ். இட் மே பி மேனுவல் ஆர் இன்டலெக்சுவல். அதாவது உழைப்பு அப்படிங்கிறது பல வகைப்படும். நான் சொன்னால் உடல் உழைப்பு அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து அறிவுத்திறன் சார்ந்த ஒரு உழைப்பு, அதுதான் மேனுவல் ஆர் இன்டலெக்சுவல். லேபர் இஸ் பர்சீசபிள். உழைப்பு என்ன, பர்சீசபிள் என்ன, அழியக்கூடியது. ஓகேவா? பர்சீசபிள் அப்படிங்கிறதுல எப்போ பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம். அப்போ லேபர் இஸ் பர்சீசபிள் அப்படின்னு என்ன அர்த்தம், உழைப்பு அழியக்கூடியது. லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். உழைப்பை யார்கிட்ட இருந்து பிரிக்க இயலாதுன்னு சொல்றாங்க, உழைப்பாளர்கள் இருந்து இது என்ன பண்ண முடியாது, நம்மளால பிரிக்க முடியாது. த லேபர் இஸ் லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் ஆக்குபேஷன். லேபர் வந்து என்ன சொல்ற, உழைப்பு அப்படிங்கிறது இடங்களுக்கு இடையேவும் தொழில்நுட்பங்களுக்கு இடையேவும் மெதுவாக என்ன பண்ணக்கூடியது, அது நகரக்கூடியது. நெக்ஸ்ட், லேபர் இஸ் எ மீன்ஸ் as well as an end.
It is both the causes of production and consumer of the product. Okay, உழைப்பாளர் என்ன பண்ணாங்க, அந்த உற்பத்திக்கு காரணமாகவும் அந்த பொருளை வந்து பயன்படுத்தப்படும் ஒரு நுகர்வோர் கன்சியூமராகவும் இருக்காங்க. யாரு? லேபரர். ஓகே, லேபர் வேற, லேபரர் வேற. லேபர்னா உழைப்பு, லேபரர்னா யாரு? உழைப்பாளர். ஓகே, லேபரர் யூனிட்ஸ் ஆர் ஹெட்ரோஜீனியஸ். லேபர் டிஃபர்ஸ் இன் எபிலிட்டின்னு சொல்றோம். ஓகேவா, உழைப்பினுடைய அலகுகள் என்ன பல வகைப்படும் அப்படின்னு சொல்றோம். உழைப்பு வந்து எதை பொறுத்து மாறுபட்டு இருக்கும், நமக்கு திறமையை பொறுத்து கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா மாறுபடும். லேபர் சப்ளை டிட்டர்மைன்ஸ் இன் இட்ஸ் ரிவார்ட் ஆர் வேஜ். ஓகே, அதே மாதிரி கூலியானது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வேஜ் ரிவார்டு இல்லைன்னா ரிவார்டுனா நம்ம கொடுக்கக்கூடிய வெகுமதி. வேஜஸ்னா என்ன அர்த்தம்? கூலி. ஓகேவா, இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? கூலி கொடுக்கணும், இல்ல ரிவார்டு வெகுமதியாவது கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லேபர் ஹேஸ் வீக் பார்கெனிங் பவர். அதாவது தனி உழைப்பாளர்களுடைய பேரம் பேசும் சக்தி வந்து குறைவுன்னு சொல்றோம். நமக்கே நல்லா தெரியும், இப்போ ரிக்ஷா ஓட்டுறவங்களுடைய ஒர்க்கெல்லாம் எவ்வளவு வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு தெரியும். அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் தெரியும். மேசன் கொத்து வேலை செய்யறவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். பெயிண்ட் அடிக்கிறவங்க இவங்களுக்குலாம் என்ன ஒரு நாளைக்கு வேஜஸாக கிடைச்சிட்டு போகுது? 500 rupees 700 கிடைக்கும். அதுவே ஒரு ஐடி செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய சேலரி பாருங்க மோர் தென் 1000 இருக்கும். இத்தனைக்கும் அவங்க ஃபேன் கடையில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய முழு உடல் உழைப்பை யூஸ் பண்ணி வெயிலையும் மழையிலையும் காத்துலையும் உட்காந்து வேலை செய்வாங்க. ஓகேவா, இது எல்லாமே எதனுடைய கேரக்டர் அப்படின்னா லேபரருடைய கேரக்டர். ஓகே, ஐ ரிப்பீட், labor is the animate factor of production. Labor is an active factor of production. Labor implies several types. It may be manual or intellectual. Labor is perceivable. Labor is inseparable from the laborer. Labor is less mobile between places and occupation. Labor is a means as well as an end. It is both the cases of production and consumer of the product. Labor units are heterogeneous. Labor differs in ability. Labor supply determines its reward. Labor has weak bargaining power. ஓகே, இப்போ லேண்ட் பார்த்துட்டோம், லேபரர் பார்த்தோம். இது ரெண்டுமே என்ன சொன்னோம்? பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா, இந்த ரெண்டுமே லேண்டும் லேபரரும் எதில் அடங்கிருதுப்பா? பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஃபார்ம் ஆயிடுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் செகண்டரி லேபர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? கேபிட்டல். கேபிட்டல்னா என்ன? மூலதனம். ஓகே, மார்ஷல் சேஸ் capital consists of all kinds of wealth other than free gift of nature which yield income. Bohm-Bawerk defined it as a produced means of production. As said earlier, capital, it is secondary means of production. It refers to the part of production which represent saving used as investment in the further production process. For example, the entire mango is not eaten. A part of that, it is nuts it used to produce more mangoes. So it is a stock concept. All capital is wealth, but all wealth is not capital. For example, tractor is a capital asset which can be used in cultivation, production of farm, but due to some reason the same is kept unused idle for some period. So it cannot be termed as capital for that period. It is only for wealth. Okay, so capital. First, இந்த மார்ஷல் என்ன சொன்னார் பாருங்க, கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்த் அதர் தென் ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர்ஸ் விச் ஈல்ட் இன்கம். அவர் என்ன சொன்னார்னா, இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே என்னன்னு சொன்னார் அப்படின்னா மூலதனம் அப்படின்னு சொன்னார். இது யாருடைய டெஃபினேஷன் அப்படின்னா மார்ஷலுடைய டெஃபினேஷன். ஓகே, for capital consists of all kinds of wealth other than free gift of nature which yields income. Okay, whose definition? This is a Marshall's definition. Next பாருங்க, அடுத்து யாருன்னா Bohm-Bawerk. அவருடைய definition பாருங்க. Bohm-Bawerk define it as a produced means of production. As said earlier, capital is a secondary means of production. ஓகே, இப்போ அவர் Bohm-Bawerk அவர் என்ன சொன்னா, மூலதனம் அப்படிங்கிறது என்னன்னா உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு உற்பத்தி காரணி தான் இது அப்படின்னு சொன்னார். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாருன்னா இந்த
ஒர்க் அப்படிங்கிறவர் அவர் சொல்றார். ஓகேவா? அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம உற்பத்தி பண்றோம் இல்லையா, உற்பத்தி பண்ணதுடைய ஒரு பகுதியை அவங்க என்ன பண்றாங்க, சேமிக்கிறாங்க, சேமிக்கப்படுது. அப்ப இந்த சேமிப்பு தான் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா மூலதனம். ஓகே, சேவிங்ஸ் தான் மூலதனம் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு அப்படின்னா மேங்கோவை கொடுத்திருக்காரு. ஓகே, மேங்கோவில் நம்ம என்ன பண்றோம், எல்லா பார்ட்டும் நம்மளால ஈட் பண்ண முடியாது. ஓகே, ஒன்லி அந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ளஷியாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த சீட் வந்து என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த சீட் என்ன பண்ணுறோம், சேமித்து வச்சு திருப்பி அதுலேருந்து என்ன பண்ணுறோம், நிறைய மேங்கோ ட்ரீஸை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சேமிப்பு, அதாவது உற்பத்தியினுடைய ஒரு பகுதி என்ன பண்ணுது, சேமிக்கிறோம். ஓகே, அப்போ எல்லா மேங்கோ ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் அந்த சீடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த மரம் உற்பத்தி ஆகிறதுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வழிவகுக்கிறோம், சேமிக்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து அவர் சொல்கிறார். ஓகே, வருங்காலத்தில் அது என்ன பண்ணுது, அதிகமான ஒரு சீடு என்ன பண்ணுது, அதிகமான மாம்பழங்களை உருவாக்காதனால முடியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னும் என்ன சொல்றாருன்னா கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்ற ஸ்டாக் அப்படின்றார். இட் இஸ் ஏ ஸ்டாக் கான்செப்ட் அப்படின்னார். ஸ்டாக் கான்செப்ட்னா என்ன அர்த்தம், ஒரு இருப்பு. ஓகேவா? எல்லாமே என்னது, எல்லா கேபிட்டலுமே என்னன்னு சொல்றாரு அவர், வெல்த் தான், செல்வம் தான். ஆனா எல்லா செல்வங்களும் என்ன ஆகாது அப்படின்னு சொல்றாருன்னா கேபிட்டல் ஆகாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்ற அப்படின்னா டிராக்டர் நம்ம வாங்குறோம், அது நமக்கு ஒரு அசெட் தான், ஒரு கேபிட்டல் இதுதான். ஓகேவா? அதை என்ன பண்ண போறோம், வருஷம் ஃபுல்லா நம்மளால யூஸ் பண்ண முடியுமா, கிடையாது. நமக்கு தேவையான டைம்ல மட்டும்தான் என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ஓகேவா? மற்ற நேரங்கள்ல அது எப்படி இருக்கு, சும்மா தான் இருக்கு. ஓகே, அப்ப சும்மா இருக்கும் பொழுது அதை நம்ம என்னவோ நம்ம சொல்ல முடியாது, ஒரு கேபிட்டல் அதன் மூலமா நமக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, வருஷம் ஃபுல்லா நமக்கு வந்து இன்கம் கிடைச்சது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிராக்டரை வச்சு வருஷம் ஃபுல்லா நமக்கு இன்கம் கிடைக்குமா, கிடைக்காது. எப்பெல்லாம் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் சீசனோ அந்த டைம்ல மட்டும்தான். அப்ப மற்ற டைம்ல அது என்னவா இருக்கு, எனக்கு அது ஒரு அசட், எனக்கு ஒரு தேவையான ஒரு சொத்தா தான் அந்த இடத்துல அது என்ன பண்ணுது அப்படின்னா காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் வந்து எல்லா நேரங்கள்லையும் நம்ம என்னவா பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுடைய சொத்தை அசட்டா தான் நம்ம கருத முடியுமே தவிர எல்லா இடங்கள்லையும் ஒரு பயன்பாட்டுக்கு பண்ண முடியாது. அப்ப ரெண்டு கான்செப்டை வைக்கிறார். ஓகே, ஒரு கான்செப்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அதனுடைய சேமிப்பு கேபிட்டல்ங்கிறது என்ன சொல்றாரு, அதனுடைய ஒரு பகுதி நம்ம என்ன வச்சுக்கணும், சேவிங்ஸ் அப்படிங்கிறார். அந்த சேவிங்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காரு, மேங்கோவை கொடுக்குறாரு. இன்னொன்று என்ன சொல்றது, ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஸ்டாக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து நம்ம இருப்பு தான் வச்சுக்குவோம், ஆனா இதனால நமக்கு என்ன கிடைக்காது, மேலும் மேலும் வந்து கெயின் வந்து கிடையாது. இது லக்ஸுரி ஐட்டம்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா. அதுல தான் என்ன ஆகுது அப்படின்னா கேபிட்டலை வந்து அந்த மாதிரி ஒரு காரணமாகவும் என்ன சொல்றாரு அப்படின்னா குறிப்பிடுறார். ஓகே, நெக்ஸ்ட் இதனுடைய கேரக்டர்ஸ், கேபிட்டல்ஸுடைய கேரக்டர் பார்க்கலாம். கேபிட்டல் இஸ் எ மேன்மேட் ஃபேக்டர். கேபிட்டல் இஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் பர்சன். கேபிட்டல் இஸ் எ passive factor of production. Capital's supply is elastic. Capital demand is a derived demand. Capital is durable. Capital yields income. Capital depreciates. Okay, capital உடைய character. First one, capital is a man-made factor. மூலதனம் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு, மனிதனுடைய முயற்சியால உருவாக்குறது. ஓகே, capital is a man-made factor. மனிதனுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது. கேபிட்டல் இஸ் எ மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் பர்சன். ஓகே, மூலதனம் மனிதனுக்கு மனிதன் என்ன பண்ணுது, மனிதனுக்கு மனிதன் இடத்திற்கு இடம் என்ன பண்ணுது, பெயரக்கூடியது. கேபிட்டல் இஸ் எ passive factor of production. கேபிட்டல் அப்படிங்கிறது செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி. ஓகே, ஆக்டிவ் பாசிவ் நம்ம பார்த்தோம். எதெல்லாம் ஆக்டிவ்ல வந்தது, லேபரர் ஆக்டிவ்ல வந்தது, லேண்டும் கேபிட்டல் எதுல வருது, பாசிவ் ஃபேக்டர்ல வருது. ஓகே, கேபிட்டல் இஸ் எ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். கேபிட்டல் சப்ளை இஸ் எலாஸ்டிக். அப்படின்னு என்ன அர்த்தம், மூலதனத்தினுடைய தேவை எப்படி இருக்கு, நெகிழும் தன்மையுடையதா இருக்கு. கேபிட்டல் டிமாண்ட் இஸ் எ டிரைவ்ட் டிமாண்ட். அதாவது மூலதனத்தின் தேவை அப்படிங்கிறது என்னது, ஒரு டிரைவ்டு டிமாண்ட், ஒரு தேவை, ஒரு தெரிவிக்கப்பட்ட ஒரு டிமாண்டா இருக்கு. கேபிட்டல் இஸ் டியூரபிள். அதாவது என்ன அப்படின்னா பல வருஷம் இருக்கும். டியூரபிள் நான் டியூரபிள் பார்த்தேன் இல்லையா. டியூரபிள் அப்படிங்கிறது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன சொன்னோம், டியூரபிள் கூட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, அப்போ ரொம்ப நாளைக்கு அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது இருக்கும். கேபிட்டல் ஈல்ஸ் இன்கம். ஓகே, கேபிட்டல் மூலமா நமக்கு என்ன கிடைக்கணும், வருமானம். கேபிட்டல் டிப்ரிஷியேட்ஸ், மூலதனம் என்ன சொல்றோம், தேய்வுறக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ கேபிட்டல் மே பி tangible or intangible. ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், plants and machinery factors, inventories of input, warehouses, road, highways, etc. are tangible
capital. The example for intangible capital are investment and advertisement expenses or training program etc. Okay, capital may be tangible or intangible. முதலீடு அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா tangible அழியக்கூடியதா tangible intangible அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, பில்டிங், பிளான்ஸ், மெஷினரி, ஃபேக்டரிஸ், இன்வென்டரிஸ், இது எல்லாமே சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் எப்படி tangible கேபிட்டல் தான், இது எல்லாம் எப்பயுமே இருக்கும், அவ்வளோ சீக்கிரமா இது வந்து என்ன பண்ணாது, அப்படியாது அழியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ஆடுக்கு கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு செய்யக்கூடிய ஒரு செலவுகளோ இல்லை எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதுக்கு செலவு பண்ணது தான் என்ன ஆயிரும் அப்படின்னா அழிஞ்சிரும். ஓகே, அட் தட் மூமெண்ட் ஒரு ஆட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயர் தான், அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும், வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ஆயிருவோம், மாறிடுவோம். அப்போ கேபிட்டல் மே பி tangible ஆர் intangible. ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்சியல் கேபிட்டல், நிதி மூலதனம். ஃபினான்சியல் கேபிட்டல் மீன்ஸ் த அசெட்ஸ் நீடட் பை a firm to provide goods and services measured in terms of money value. It is normally raised through debit and enquiries, equity issues. The prime aim of it is to mass wealth in terms of profit. Okay, நிதி மூலதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அதாவது அசெட்ஸ் நீடட் பை a firm to provide goods, பண்டங்கள் அல்லது உற்பத்தி பண்றோம் இல்லையா, அது ஒரு நிறுவனத்துக்கு தேவையான செல்வம். அந்த செல்வம் எதன் மூலமா நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா மணி, பணத்தின் மூலமா நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்றோம். இங்க பொதுவா என்ன சொன்னா அப்படின்னா கடன், அந்த ஷேர் மார்க்கெட், அந்த பங்கு விற்பனை, இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அசெட்டா தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உருவாக்குறோம் இல்லையா. டெபிட் அண்ட் ஈக்விட்டி இஷ்யூஸ் இதெல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னா ரைஸ் த்ரூ டெபிட் அண்ட் ஈக்விட்டி இஷ்யூஸ். த பிரைம் எய்ம் ஆஃப் இட்ஸ் டு மாஸ் வெல்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். இதன் மேலே இதை வச்சு என்ன சொன்ன அப்படின்னா முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா லாப நோக்கம், நம்மளுடைய ப்ராஃபிட்டுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த செல்வத்தை குவித்து வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செல்வத்தை வந்து சேமிக்கிறோம். ஃபார் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஃபைனலாக என்ன அப்படின்னா ஒரு லாபத்துக்காக தான். ஓகேவா, இதுவுமே எதில் வந்தது அப்படின்னா கேபிட்டல் அசெட்ல தான் வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன். த மேன் பிகைன் ஆர்கனைசிங் த பிஸ்னஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்கனைசர் ஆர் என்டர்பிரனர். An organizer is the most important factor of production. He represents a special type of labor. Just Joseph Sumiter says that an entrepreneur innovates, coordinates other factors of production, plans and runs a business. He not only runs the business but also bears the risk of business. His reward is residual. This residual is either positive or negative or zero. தொழில் அமைப்பு, என்டர்பிரனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தொழிலை வந்து அமைக்கிறது. ஒரு தொழிலை வந்து ஒருங்கிணைச்சு ஏற்று நடத்துறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்கனைசர் ஆர் என்டர்பிரனர். அதாவது the man behind organizing the business is called as organizer or entrepreneur. ஒரு தொழிலை ஏற்று நடத்துறாங்க இல்லையா முனைவோர், அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம், என்டர்பிரனர் அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வராங்க. ஓகேவா, இது அவங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய சிறப்பு உழைப்பு, அவங்களுடைய ஒரு சிறப்பு உழைப்பை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னுக்கு வராங்க. இதுல ஜோசப் கம்மிட்டர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு புத்தகத்தை பயன்படுத்தி மற்ற உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைஞ்சு திட்டமிட்டு பொருளை உற்பத்தி செய்யறாங்க இல்லையா, அதுதான் வந்து தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, he represents a special type of labor. Joseph Sumiter says that an entrepreneur innovates and coordinates other factors of production, plans and runs a business. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது புதுசா ஒரு இனோவேஷன் என்ன அர்த்தம், நியூவா இன்வென்ட் பண்றது தான் புத்தாக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. ஓகே, புதுசா இன்வென்ட் பண்றது. ஓகே, மற்ற உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி திட்டமிட்டு பொருளை உற்பத்தி செய்யறாங்க இல்லையா, அவங்கள தான் அதாவது கோஆர்டினேட், ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் ஒன்னா கோஆர்டினேட் பண்ணி உற்பத்தி பண்றாங்களா, அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, அதுக்காக ரன் பிசினஸை வந்து ரன் பண்றாங்க. ஓகே, இவங்க he not only runs the business மட்டும் அவங்க ரன் பண்ணல, பட் ஆல்சோ bears a risk of business. ஓகே, அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய ரிஸ்கை எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. ஓகே, his reward is residual. அவங்களுடைய தொழில் அமைப்பு நடத்தும் போது லாபமோ நஷ்டமோ, லாபம் நட்டம் இல்லாத நிலையோ எப்படி வேணா அமையலாம். ஓகே, ஆனா அவங்க வந்து அது என்ன பண்ண ஒரு ஸ்கில் பவர், ஒரு திறமையோட செய்யறாங்க இல்லையா, அதை தான் என்ன சொல்றோம், அவங்கள தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆர்கனைசர் அப்படின்னு சொல்ல தொழில் முனைவோர்.
okay. Functions of an organizer பாருங்க. Entrepreneur first initiation or organizer is the initiator of the business by considering the situation and availability of resources and planning the entire process of business or production. okay. அதாவது இனிஷியேஷன்னா முதல் தொழில் முனைவருடைய தொழிலை தொடங்கிறது. ஓகேவா, தொழில் முனைவர் என்ன பண்ண, தங்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் அப்புறம் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு உற்பத்தியை வந்து மேற்கொள்ளுவாங்க. ஓகே, அதுதான் ஆர்கனைசர் இஸ் த இனிஷியேட்டர் ஆஃப் த பிஸ்னஸ் பை கன்சிடரிங் த சிச்சுவேஷன் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் பிளானிங் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் இனோவேஷன். இனோவேஷன் என்ன அர்த்தம்? புதுசா உருவாக்குறது. A successful entrepreneur is always an innovator. He introduces new methods in the production process. Okay, அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசா நியூ மெத்தட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குவாங்க. கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருங்கிணைத்தல். An organizer applies a particular combination of the factors of production to start and run the business or production. சரியான உற்பத்தி காரணி கலவைகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி உற்பத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்குவாங்க, கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அடுத்து கண்ட்ரோல், டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன். an organizer control so that nothing prevents the organization from achieving its goal. He directs the factors to get better results and supervises for the efficient functioning of all. An entrepreneur is a person who combines land, labor and capital in the production process to earn a profit. Okay, entrepreneur அப்படி நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா land, laborer, capital இது மூணையும் ஒண்ணா கோஆர்டினேட் பண்ணி தொழில் நடத்துறவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா entrepreneur அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து risk taking and uncertainty bearing. அப்படின்னா என்னது? there are risk taking and uncertainty bearing obstacles. Risk may be insured but uncertainties cannot be insured. They reduce the profit அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அன்சர்டனிட்டி, அதாவது இடர்பாடுகளை ஏற்று நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தொழில வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மை தான் அப்ஸ்டகல்ஸ். ஓகே, ஆனா என்ன பண்ற தொழில் முனைவர் தொழில ஏற்படக்கூடிய இடர்பாடு, நிச்சயமற்ற தன்மை இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும். ஓகே, இடர்பாடுகளை என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பீடு, இன்சூரன்ஸ் பண்ணணும். ஓகேவா, நிச்சயமற்ற தன்மை என்ன பண்ண முடியாது, நம்ம இன்சூர் பண்ண முடியாது. அது எதை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா லாபத்தை வந்து குறைக்கும். அதான் ரிஸ்க் டேக்கிங் and uncertainty bearing. There are risk taking and uncertainty bearing obstacles. Risk may be insured but uncertainties cannot be insured. They reduce the profit. Okay, இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா land, labor, ஆர்கனைசேஷன் அண்ட் பாருங்க முதல்ல என்ன பார்த்தோம், லேண்டை பார்த்தோம், அப்புறம் லேபரை பார்த்தோம், அப்புறம் கேபிட்டலை பார்த்தோம். ஃபோர்த் டாபிக் என்ன பார்த்தோம், ஆர்கனைசேஷனை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரனர். ஓகே, இந்த 4 டாபிக்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கோம். அவங்களோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். நாளைக்கு அடுத்த டாபிக்ல வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.